தேங்காய் வந்து சில்லி இல்லாமல் அப்படியே கரெக்டாக உடையணும் அப்படின்னாக்கா தேங்காயை நல்லா தண்ணியில் நம்ம நல்லா நனைச்சிக்கணும். நல்லா நனைச்சி ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுடணும். 2 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் உடச்சிக்கலாம். அதுக்கு தான் கடையிலெல்லாம் தண்ணி தெளித்து வச்சுருப்பாங்க. கோயிலாண்ட விற்கிறவங்கெல்லாம் நேராக உடையணும் அப்படின்ட்டு. ஆனால் தேங்காய் உடைக்கும் போது அந்த குடிமை அதிலேயே தான் இருக்கணும். 2 கண்ணுக்கும் நேராக ஒரு கோடு போகும். அந்த கோட்டில் தான் நம்ம தேங்காயை உடைக்கணும். கல்லில் உடைச்சாலும் சரி, நம்ம கத்தியால் உடைச்சாலும் சரி. அப்போ தான் மூக்கு விழுவாமல் கரெக்டாக உடையும். உடைச்சதுமே நம்ம தேங்காய் குடுமையே எடுத்துடணும். ஆனால் உடைக்கும் போது தேங்காய் குடுமி வச்சு தான் தேங்காய் உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் தேங்காய் குடுமி எடுத்துடணும். இந்த வாரம் பாருங்கள் அப்படி எவ்வளோ கரெக்டாக உடஞ்சிருக்குதுன்னு. கொட்டாஞ்சி நல்லா கரெக்டாக உடஞ்சிருக்கு. அதுலேருந்து தேங்காய் மட்டும் கொஞ்சமாக இந்த பக்கத்தில் வந்திருக்கு. தெரியுதுங்களா? அந்த தேங்காய் மட்டும் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்குது. ஆனால் கொட்டாஞ்சி வந்து நல்லா உடஞ்சிருக்கு. அப்படியே கத்தி வச்சு அறுத்த மாதிரி